Hello everyone. நமக்கு இன்னைக்கு பைத்தான்ல எப்படி ரெண்டு நம்பர்ஸ் ஸ்வாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 5 மெத்தட்ஸ் பார்க்கலாம். ஸோ நான் வந்து இதுக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்ணியிருக்கேன். சி டிரைவில் பைத்தான் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் நான் ஸ்வாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். swap.pyன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது எப்படி ரெண்டு நம்பர்ஸை ஸ்வாப் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பரை வந்து நம்ம வந்து ஜஸ்ட் 12ன்னு எடுத்துக்கலாம். செகண்ட் நம்பரை வந்து நம்ம 14 எடுத்துக்கலாம். இப்போ ஸ்வாப்பிங் வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் யூஸிங் டெம்பரரி வேரியபிள் வந்து எப்படி நம்ம வந்து ஸ்வாப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ டெம்பரரி வேரியபிளுக்கு வந்து ஃபஸ்ட்டு டெம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் num1 அசைன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் num1ல் வந்து num2 அசைன் பண்ணிக்கணும். அப்புறம் num2 இஸ் ஈக்குவல் டு டெம்ப், அந்த டெம்பரரி வேரியபிளை நம்ம வந்து அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நம்பர் 1 அப்படிங்கிறத வந்து நம்ம டெம்பரரி வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். 12ங்கிறத டெம்பரரி வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அப்புறம் வந்து நம்ம வந்து நம்பர் 2 14ங்கிறதையும் வந்து num1 அப்படிங்கிற ஒரு டெம்பரரி வேரியபிளை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த டெம்பரரி வேரியபிளை ஸ்டோர் பண்ணியிருக்கிற num1 நம்ம மறுபடியும் num2ல் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? நம்ம வந்து ஸ்வாப் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நமக்கு என்ன வேரியபிள்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு வந்து கரெக்டாக வந்து தெரியும். ஓகே, என்ன ஆக்சுவலாக அது வந்து ஸ்வாப் ஆயிடுச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும். அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த வேரியபிள்ஸை ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணி வச்சுக்கலாம். பிரிண்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ num1 அண்ட் num2 வந்து நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி இப்போ இது வந்து பிஃபோர் ஸ்வாப்பிங், அதே மாதிரி ஆஃப்டர் ஸ்வாப்பிங் வந்து என்னது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் ஸ்வாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணுறதுக்கு பைத்தான் swap.py அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். இப்போ பாருங்களேன், பிஃபோர் ஸ்வாப்பிங் num1 வந்து 12 and 14 இருக்குது. ஆஃப்டர் ஸ்வாப்பிங் வந்து 14 and 12 அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்கு. இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமில் பார்த்தோம் அப்படின்னா num1 and num2ன்னு சொல்லிட்டு நான் ரெண்டு வேரியபிளை ஹார்ட் கோட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஹார்ட் கோட் பண்ணாமல் என்ன பண்ணியிருக்கேன்னா இன்புட்டாக நான் கெட் பண்ணிக்கிறேன். நம்ம என்ன இன்புட்டோ வேணாலும் நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு இன்புட் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி நான் கெட் பண்ணிக்கிறேன். என்டர் ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கெட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி num2க்கும் வந்து நான் கெட் பண்ணிக்கிறேன். இன்புட் என்டர் செகண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இன்புட்டில் எந்த வேல்யூஸ் வேணாலும் நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாருங்கள் பைத்தான் swap.py ரன் பண்ணுறேன். என்டர் ஃபர்ஸ்ட் நம்பர்னு சொல்லிட்டு நான் 12 கொடுத்துக்கிறேன். செகண்ட் நம்பருக்கு வந்து 23 கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்களேன், பிஃபோர் ஸ்வாப்பிங் 12 இருக்குது, 23 இருக்குது. ஆஃப்டர் ஸ்வாப்பிங் எனக்கு 23 12 இருக்குது. இது வந்து இப்போது இன்புட் வந்து இன்டீஜர்ஸ் தான் பாஸ் பண்ணணும்னு இல்லை, என்ன வேணாலும் பாஸ் பண்ணலாம். ஃப்ளோட், ஸ்ட்ரிங் எது வேணாலும் நம்ம வந்து பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்களேன், நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணுறேன். ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்களேன், பிஃபோர் ஸ்வாப்பிங் ஹலோ வேர்ல்டு, ஆஃப்டர் ஸ்வாப்பிங் வேர்ல்ட் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்கு. இதுதான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் அப்ரோச். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பார்க்கக்கூடியது வந்து செகண்ட் அப்ரோச். எப்படி வந்து நம்ம இன்னொரு அப்ரோச் யூஸ் பண்ணி, அதாவது டெம்பரரி வேரியபிள் யூஸ் பண்ணாமல், நான் இது எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ டெம்பரரி வேரியபிள் யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து எப்படி ஸ்வாப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அப்ரோச் நம்ம பார்த்து முடிச்சாச்சு. ஸோ செகண்ட் அப்ரோச் வந்து எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம டியூப்பிள் அசைன்மெண்ட் அப்படிங்கிற அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் நம்ம பைத்தானில் யூஸ் பண்ண போகிறோம். அது எப்படின்னா, அது ரொம்ப சிம்பிள், ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். num1, num2 இஸ் ஈக்குவல் டு num2, num1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசைன் பண்ணால் போதும். அதாவது டியூப்பிள் அசைன்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இந்த வேரியபிள்ஸை வந்து அது எவாலுவேட் பண்ணும். இந்த வேல்யூஸ் இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற num1, num2ங்கிறது வந்து டியூப்பிள் வேரியபிள்ஸ். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற num2, num1ங்கிறது டியூபிள் வேல்யூஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த டியூபிள் வேல்யூஸை அது எவாலுவேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது அப்படியே வந்து அசைன் பண்ணிக்கும். ஸோ இதில் வந்து எப்படி எவாலுவேட் பண்ணோம் அப்படின்னா, ஆன்சர் num1, num2 இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு num2ஓட வேல்யூ வந்து நம்ம என்ன பாஸ் பண்ணுறோமோ, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் 12 23ன்னு வச்சுக்கோங்களேன். num1ஓட வேல்யூ வந்து 12 23ன்னு வச்சுக்கோங்க. அப்போது num2 வந்து 23ன்னு அசைன் ஆகும், num1 சொல்லிட்டு 12 அப்படின்னு சொல்லிட்டு அசைன் ஆகும். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு அதோட வேல்யூஸை வந்து அதை அசைன் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் நார்மல் அசைன்மெண்ட். ஸோ num1 இப்போ 23 ஆகிடுது, num2 வந்து 12 ஆகிடுது. ஸோ இப்போ நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் எப்படி ரிசல்ட் வருதுன்னு சொல்லிட்டு.
ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து நான் 34 கொடுத்துக்கிறேன், செகண்ட் நம்பர் வந்து 45 கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், பிஃபோர் ஸ்வாப்பிங் 34 and 45, ஆஃப்டர் ஸ்வாப்பிங் 45 34. ஸோ இது வந்து நம்ம வந்து ஸ்ட்ரிங்குக்கும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஹலோ வேர்ல்டு அப்படி கொடுத்துக்கிறேன். ஸோ பிஃபோர் ஸ்வாப்பிங் ஹலோ வேர்ல்ட், ஆஃப்டர் ஸ்வாப்பிங் வேர்ல்டு ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இப்போ ஸ்வாப் ஆகி கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து செகண்ட் அப்ரோச். செகண்ட் அப்ரோச் வந்து டியூப்பிள் அசைன்மெண்ட்டு மூலமாக வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் அப்ரோச் வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ண போகிறோம். தேர்ட் அப்ரோச் வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ணணும்னா num1 is equal to num1 exclusive or num2. அடுத்து num2 is equal to num1 exclusive or num2. இது bitwise exclusive or operator. Next again num1 is equal to num1 exclusive or num2. So இதுதான் வந்து அதோட third approach using bitwise exclusive or operator. So bitwise exclusive or operator வந்து இது வந்து only integers-க்கு தான் அப்ளை பண்ணினா இது வந்து bitwise operator. So string-க்கு வந்து இது நம்ம அப்ளை பண்ண முடியாது, only integers-க்கு தான் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். num1 வந்து 4ன்னு எடுத்துக்குவோம், num2 வந்து 6ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஸோ num1 4 அப்படின்னா அதோட பைனரி ஈக்குவல் நமக்கு தெரியும் 0 1 0 0. அதே மாதிரி num2 6 அப்படின்னா 0 1 1 0. இப்போ என்னென்னா இதுக்கு பிட்வைஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஆர் ஆப்ரேட்டர். பிட்வைஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஆர் ஆப்ரேட்டர்னால் நமக்கு தெரியும் ஜஸ்ட் லைக் அடிஷன் தான். ஆனால் 1 1ன்னு வந்துச்சுன்னா மட்டும் அதுக்கு 0 வரும். அது வந்து கேரியை டிஸ்கார்ட் பண்ணிவிடும். நார்மலாக 1 1ன்னா 1 0ன்னு வரும்ல, இதில் வந்து கேரியை டிஸ்கார்ட் பண்ணுறது தான் வந்து பிட்வைஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஆர் ஆப்ரேட்டர். ஸோ இப்போ வந்து num1 வந்து நம்மளோட 0 1 0 0, num2 வந்து 0 1 1 0. ஸோ இப்போ வந்து இதில் அசைன் பண்ண வேல்யூ என்ன வரும்? num1 எக்ஸ்க்ளூசிவ் ஆர் num2 அப்படின்னு சொன்னால் இதோட வேல்யூ என்ன வரும்னா 0 0 1 0 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ நெக்ஸ்ட்டு திரும்ப இதை அசைன் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா num1னா இப்போ இதுதான் நமக்கு num1 வந்து 0 1 0 0 கிடையாது, 0 0 1 0 தான் num1. இதையும் இந்த num2வை நம்ம வந்து பிட்வைஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஆர் ஆப்ரேட்டர் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ஆன்சர் வந்து 0 1 0 0ன்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். திரும்ப என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா num1ஐயும் num2ஐயும். ஸோ இப்போ வந்து num1 இது, num2 இது, இது ரெண்டையும் நம்ம வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஆர் பண்ண போகிறோம். ஆன்சர் பாருங்கள் 0 1 1 0. இதை நம்ம வந்து நெக்ஸ்ட் நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். num1ஐயும் num2ஐயும் பிரிண்ட் பண்ணுறோம். இதை எவாலுவேட் பண்ணுங்கள். இதை எவாலுவேட் பண்ணால் ஆன்சர் டெசிமல் ஈக்குவலன்ட் 4ன்னு வரும். இதோட டெசிமல் ஈக்குவலன்ட் வந்து 6ன்னு வரும். ஸோ முன்னாடி num1 4ன்னு இருந்துச்சு, இப்போ num1 வந்து 6ன்னு சொல்லிட்டு நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்படி தான் வந்து பிட்வைஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் நம்பர் வந்து நான் 4 கொடுக்குறேன், செகண்ட் நம்பர் வந்து 6 கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், பிஃபோர் ஸ்வாப்பிங் 4 6, ஆஃப்டர் ஸ்வாப்பிங் 6 4. ஸோ இதுதான் வந்து நம்மளோட தேர்ட் அப்ரோச் யூஸிங் எக்ஸ்க்ளூசிவ் ஆர் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது யூஸிங் ஃபோர்த் அப்ரோச்சை நம்ம எப்படி ஸ்வாப் பண்ணுறது தான் அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் ஆப்ரேட்டர். ஸோ அதுக்கு வந்து num1 is equal to num1 plus num2. ஃபஸ்ட் ரெண்டு நம்பர்ஸையும் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா num2 is equal toன்னு சொல்லிட்டு ஆட் பண்ண நம்பர் மைனஸ் அடுத்து num2. நெக்ஸ்ட் num1 வந்து என்னென்னா திரும்பவும் இந்த num1 மைனஸ் num2. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணும்போது நமக்கு ஸ்வாப் பண்ணி கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் நமக்கு இதுக்கு ரிசல்ட் கிடைக்கும். பட் இது வந்து எந்த வித நியூமரிக் வேல்யூஸுக்கு தான் நம்ம வந்து இதை அப்ளை பண்ணிக்கலாம், இந்த ப்ளஸ் as well as சப்ட்ராக்ஷன் ஆப்ரேட்டர். ஸோ இப்போ வந்து நம்ம ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்புட் என்டர் ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜஸ்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா அதோட டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். ஸோ நம்ம அதை என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு வந்து இன்டீஜராக மாற்றிக்கிறோம். ஏன்னா நம்ம வந்து நியூமரிக்கல் வேல்யூஸ் இப்போ நம்ம வந்து ஸ்வாப் பண்ண போகிறது இன்டீஜர் வேல்யூஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம இன்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாற்றிட்டு ரன் பண்ணலாம். அப்போ தான் அது வந்து வேல்யூஸை எடுத்துக்கும். இல்லைன்னா இது வந்து ஸ்ட்ரிங் வேல்யூஸ் கூட வந்து அப்பன் பண்ணும்போது அது எரர் கொடுக்கும், டைப்பு எரர் கொடுக்கும். ஸோ இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன். python swap.py சொல்லிட்டு நான் ரன் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்பர் நான் வந்து கொடுக்குறேன் 12, செகண்ட் நம்பர் 34. இப்போ பாருங்கள் ஸ்வாப் பண்ணி கிடச்சிருக்கு 12 34 34 12. ஸோ இது வந்து ஸ்வாப்பிங் யூஸிங் அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் ஆப்ரேட்டர். இதே மாதிரி அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து
ஸ்வாப் பண்ண மாதிரி மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் ஆப்ரேட்டர் கூட நம்ம வந்து இதே இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து என்ன அப்ரோச்னா, இப்போ நம்ம வந்து இங்கே பண்ணோம் தெரியுமா, அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் ஆப்ரேட்டர், அதே மெத்தட் தான். அதில் வந்து இந்த ப்ளஸுக்கு பதிலாக நீங்கள் வந்து மல்டிப்ளிகேஷன் கொடுங்க, இந்த மைனஸுக்கு பதிலாக டிவிஷன் கொடுத்தா போதும். ஸோ டிவிஷன் கொடுக்கும்போது நமக்கு வந்து இதுலேயும் கரெக்டாக ஸ்வாப் ஆகி கிடைக்கும். ஸோ இதுவும் வந்து நியூமரிக்கல் வேல்யூஸ் தான் வந்து ஒர்க் ஆகும். இப்போ நம்ம சேம் இது ட்ரை பண்ணுறோம், இந்த மெத்தட் யூஸ் பண்ணி 35 கொடுக்குறேன், 67 கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், பிஃபோர் ஸ்வாப்பிங் 35 67, ஆஃப்டர் ஸ்வாப்பிங் 67 35. ஸோ இப்படி வந்து டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸில் நம்ம வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இந்த இன்டர்வியூ கொஷின்ஸில் எல்லாம் வந்து எப்படி 2 நம்பர்ஸை ஸ்வாப் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நம்ம வந்து டெம்பரரி வேரியபிள் யூஸ் பண்ணி சொல்லுவோம். அவங்க அதுக்கப்புறம் ஃபர்தராக கேட்பாங்க, வித்தவுட் டெம்பரரி வேரியபிள்ஸ் நம்ம எப்படி ஸ்வாப் பண்ணுறது. இது வந்து காமன்லி ஆஸ்ட் இன்டர்வியூ கொஷின்ஸு. ஸோ வித்தவுட் டெம்பரரி வேரியபிள்ஸ் வந்து நம்ம நிறைய அப்ரோச்சஸ் இருக்குது. எக்ஸ்பெஷலி நியூமரிக்கல் வேல்யூஸை வந்து நம்ம ஸ்வாப் பண்ணணும்னா அதுக்கு நிறைய அப்ரோச்சஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம இங்கே பார்த்தோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா போஸ்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். கண்டினியூ வாட்சிங். தேங்க்ஸ்.